Hi friends, வணக்கம். வெல்கம் டு சிந்தனா சமையல். இன்னைக்கு இயற்கையாக எப்படி மருதாணி போடலான்னு பார்க்கலாம். ஆனால் மருதாணி இலை வச்சு நான் அரைச்சி போட கிடையாது. இது எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் பார்க்க முடியும். இதுக்கு ரெண்டு பொருள் மட்டும்தான் தேவை. இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க மருதாணி பொடி. அதாவது நமக்கு எல்லா ஷாப்லேயுமே கிடைக்கும். மருதாணி பொடின்னு கேட்டனாலே கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதுவும் ஒரு அரை எலுமிச்சம்பழம் தான் எடுத்திருக்கேன். இந்த பொடி பார்த்தீங்கன்னாக்கா எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். எந்த கெமிக்கல் இதில் ஆட் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் அதை காய வச்சு அரைச்ச பொடி தான். இப்போ அதோட கொஞ்சமாக தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் அரை எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். வேணும்னா ஃபுல் எலுமிச்சம்பழம் கூட போட்டுக்கலாம். நான் இப்போ ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தை அதோட புழிஞ்சிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இது ரொம்ப கெட்டியாகவும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் போயிடக்கூடாது. இப்போ பாருங்கள், நல்லா கையை கழுவிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நெயில் பாலிஷ்லாம் இருந்துச்சுனாக்கா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி கையை நீட்டாக வச்சுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கனாக்கா நம்ம நார்மலாக கடையில் விற்கிற மெஹந்தி இந்த மாதிரிலாம் வாங்கி போடுறதுக்கு பதிலாக இது நம்ம போட்டோம்னாக்கா ரொம்பவே இயற்கையாக இருக்கும். எந்த கெமிக்கலும் இல்லாமல் இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்பவே நல்லது. மருதாணி பார்த்திங்கனாக்கா எல்லா பெண்களுக்குமே ரொம்ப அழகாக இருக்கும். எல்லா பெண்களுக்கும் ரொம்ப பிடிச்சதும் கூட. அதோடு நம்ம இந்த மாதிரி போடும்போது நிச்சயமாக உடம்புக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும். எந்த கெமிக்கல்ஸ் இல்லாததுனால ரொம்பவே நல்லது உடம்புக்கு. நம்ம மருதாணி செடி இல்லாதவங்க கிடைக்காதப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த நேரத்துக்கு நம்ம இந்த மாதிரி பொடி வாங்கி நம்ம யூஸ் பண்ணும்போது நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம ஊரில் போய் போட்ட அந்த ஒரு ஃபீல் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாதிரி போகிறது மருதாணிக்கே ஒரு தனி அழகுன்னு தான் சொல்லலாம். என்ன தான் மாடர்ன் ஆர்ட் இதெல்லாம் வந்துட்டாலும் இந்த மாதிரி ரவுண்ட்ஸ் வச்சு போடுறதே தனி அழகு தான் பெண்களோட கையில் போடும்போது. இப்போ பாருங்கள், நான் அது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நல்லா வச்சுக்கிறேன். இதை ரொம்ப நேரம்லாம் வச்சுக்க தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு 20 to 30 minutes வச்சுருந்தாலே போதும். நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெய் ஃபஸ்ட்டு தடவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 minutesக்கு அப்புறமா நம்ம வாஷ் பண்ணிட்டோம்னாக்கா நல்லா சூப்பராக பிடிச்சிக்கும். நம்ம எப்படி மருதாணி இலை பறித்து அரைச்சி வைப்போமோ அதே மாதிரி இருக்கும். இதுவும் ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். இது ஹென்னா பவுடர் தான். நம்ம ஹேர் பேக்குக்கெலாம் கூட யூஸ் பண்ணுவாங்கள்ல, அதே பவுடர் தான். அதை வச்சே சூப்பராக செய்யலாம். இப்போ பாருங்கள், இதை நல்லா ஒரு காய வச்சதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஒரு 20 minutes ஆயிடுச்சு. நான் நல்லா கழுவிட்டேன். பாருங்கள், அசல் நம்ம மருதாணி வச்ச மாதிரியே இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.